Forget store-bought. First, I combine the flour, baking soda, and plenty of cocoa. I sift it all together for that perfectly light and airy texture. Now I crack the eggs and whisk them until they are super frothy. Mix in the sugar, vanilla, and oil until the batter is silky. Tap out the bubbles, then bake it for about 40 minutes. Just look at that. You have to see how I made my dream chocolate strawberry cake. First, I soak the base in syrup to keep it moist, then add fluffy whipped cream. My secret is this homemade strawberry jam. It adds a fresh kick to every layer. I smooth out the edges and get ready for my favorite part, the toppings. 2 cups water for sugar syrup. ஒரு பேக்கிங் சோடா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்து இந்த இப்படி எடுத்தோம்னா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வேற என்ன பேக்கிங் சோடா டேபிள் ஸ்பூன் நாலு முட்டை சுகர் சிரப்புக்கு ஒரு கப்பு வெனிலா எசன்ஸ் வித்தியாசம் தெரியுதா சொல்லுங்க ஆயில் கப் யார் பக்கா ஸ்ட்ராபெரி ஜாம் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தேன் ஸ்ட்ராபெரி பிடிக்கல நீ பிளாக் கலர் இருக்கிற சுத்தமா சுகர் சிரப்பு
இது நிஜமான ஸ்ட்ராபெரி அப்படின்னா? ஆமாம், ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி. நானாக வீட்டில் செஞ்சேன். என்ன பண்ணீங்க அப்படியே சொல்லுங்கள். ஸ்ட்ராபெரியை வாங்கி கழுவி கட் பண்ணி ஜீனி கொஞ்சம் போட்டு நல்லா வேக விடணும். முதல்ல வேக விடணும். வேக வச்சுட்டு ஜீனியை போட்டு நல்லா வத்துற வரைக்கும் நல்லா இது பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. க்ரீம் நிறையா வச்சா பற்றி சொல்லுங்கள். விப்பிங் க்ரீம் 1 கிலோ கேக்குக்கு 1 கப்பு எடுத்து விப்பிங் க்ரீம் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி அதில் கொஞ்சம் சுகர் சிரப்பு போட்டு பவுடர் சுகர் போட்டு கொஞ்சம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அதான் விப்பிங் க்ரீம். சொல்லுங்கள். இருல